சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. எந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற ஒரு வேத வார்த்தை, நல்லவன் என்று சாட்சி பெற்ற கொர்நேலியு. இயேசு ஒரு முறை விதமாக கூறுவார், தேவனை தவிர இந்த உலகத்தில் நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று. ஆனால் அதே வேதத்தில் இயேசு கிறிஸ்து மறுத்து உயிர்த்தெழுந்த பிறகு வாழ்ந்த ஒரு பரிசுத்தவனாகிய கொர்நேலியை குறித்து வேதம் விதமாக சாட்சி கூறுகிறது. நல்லவனாகிய கொர்நேலியு. இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அப்போஸ்தலர் 10:22. அப்போஸ்தலர் 10:22. அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லோராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவையத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். கொர்நேலியு 100க்கு அதிபதி, பட்டாளத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர். இவர் ஆக்சுவலாக யூதன் கிடையாது, ஒரு புறஜாதி. இவரை குறித்து
பேதுரோடு கூட வந்த அந்த சீஷரிடத்தில் விதமாக சாட்சி பெறப்படுகிறது. அவன் தேவனுக்கு பயந்தவன், யோஜனங்கள் எல்லோராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றனுமாகிய கொர்நேலியு என்று. இந்த நாளில் நல்லவன்னு சாட்சி பெறுறது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியானிட்டி லைஃப் அதிகமாக இந்த நாட்களில் பரவாததுக்கு ஒரு காரணம் சாட்சியின் ஜீவியம் இல்லாமல். அப்படின்னா எல்லாருமே இந்த உலகத்தில் முதலாவது இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்ப்பதில்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை தான் பார்க்குறாங்க, அவங்களுடைய சாட்சியை பார்க்குறாங்க. அவங்களுடைய சாட்சி பெர்ஃபெக்டாக இருந்தால் அந்த சாட்சியை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறாங்க, சபைக்கு வராங்க. என்னுடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான். ஹிந்துவாக இருக்கும்போது மதுரையில் ஒரு ஊழியக்காரர் முதலாவது பார்த்தேன். அவர் எனக்கு இயேசுவை பற்றியும் சொல்லலை, வேதத்தை பற்றியும் சொல்லலை. இந்த ஃப்ரெண்டு மூலமாக அவர் எனக்கு அறிமுகம் பண்ணார். அவர் ஆக்சுவலாட்டு அவருடைய லைஃப் ஸ்டைல் மிகவும் பிடிச்சிருந்தது. அவருடைய சில விஷயங்களை நான் கிட்ட இருந்து பார்த்தேன். சரி, இயேசுவை பின்பற்றுறதா அவர் சொல்கிறாரு, இவருடைய வாழ்க்கை இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குதா, இயேசு இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருப்பார், அதை பார்த்துட்டு தான் நான் மெய்யாகவே கிறிஸ்துக்குள்ளே வந்தேன். இந்த நாளில் கூட அநேக மக்களுடைய வாழ்க்கையில் சாட்சியில் ஜீவன் செய்கிறபடினால தான் நீ அநேக மக்கள், புறஜாதி மக்கள் கிறிஸ்துவுக்குள் வர மாட்டேங்கிறாங்க. இந்த கொர்நேலியை குறித்து வேதத்தில் அவ்வளவு நல்ல காரியங்கள், குறிப்பாக பைபிளில் வசனம் எழுதப்பட்டிருக்குது. கொர்நேலியு யூத ஜனங்கள் எல்லோராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவராம். 2 கொரிந்தியர் 10:18 யூதமாக பவுல் சொல்கிறாரு, தன்னைத்தான் போடுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் போலப்படுகிறவனே உத்தமன். நல்ல கவனிங்க, என்ன நான் போழ்ந்தா அதை அடுத்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, வித்தியாசமாக பேசுவாங்க இல்லைங்களா. ஆனால் அடுத்தவங்க நம்மளை குறித்து ஒரு சாட்சி சொல்லும்போது நிச்சயமாகவே அவங்கள மக்கள் அதை கவனிக்கிறாங்க. ஆகவே தான் பவுல் விதமாக சொன்னார், தன்னைத்தான் போடுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் போலப்படுகிறவனே உத்தமன். இந்த கொர்நேலியை குறித்து கொர்நேலியு சாட்சி சொல்லல, கொர்நேலியோட கூட இருந்தவங்க சாட்சி சொன்னாங்க. ஆகவே தான் இந்த நாட்களில் நான் சொல்கிறேன், நல்லவன் என்று பேர் பெற்ற சாட்சி பெற்ற கொர்நேலியு. பாருங்க, சாட்சியின் வாழ்க்கை தான் புறஜாதி மக்களையும் இயேசு கிறிஸ்துக்குள் நம்மை வரவழைக்கும். மத்தேயு 5:13-16 வரைக்கும் வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசு சொல்லுவார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமுற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மறைக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. வெளிச்சம் என்பது சாட்சியினுடைய ஜீவியம். வெளிச்சம் என்பது சாட்சியினுடைய ஜீவியம். இன்னைக்கு ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, மூப்பொருளாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, சர்ச் மினிஸ்ட்ரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, சுவிசேஷ ஊழியம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது பெரிய பெரிய சென்னாடில் பிஷப்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஜீவியம் சரியில்லாவிட்டால் அவங்க விமர்சனத்துக்குள்ளாக மாறுறாங்க. நீங்கள் எல்லாருமே சேனல்ஸில் அநேக ஊழியக்காரங்களை பார்க்குறீங்க, நல்லது செஞ்சால் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சாட்சியின் ஜீவம் இல்லாவிட்டால் ஒரு விதமாக பேட் ஒப்பீனியன் வருது, வித்தியாசமாக எழுதுறாங்க. நம்ம எல்லாரும் தேவனுடைய பார்வையில் நல்லவர்களாக வாழ்வது மாத்திரமில்லை, தேவனுடைய பார்வையில் நல்லவங்களாக வாழ்ந்தோம்னு சொன்னால் நிச்சயமாகவே சொசைட்டியும் நம்மளை நிச்சயம் நல்லவங்க நம்ம மூலமாக இயேசுவை பார்க்கலான்னு விட்னஸ் கொடுக்கும். அந்த கொர்நேலியை குறித்து அப்போஸ்தலரில் இன்றும் ஒரு சில காரியங்கள் நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 10:1-2 வாசிக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் சிசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க அவனுடைய கேரக்டர். முதலாவது, அவன் தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு எடுத்த காரியங்களில் அவனுக்கு பக்தி இருந்தது. ஆகவே அவனுடைய குடும்பம் முழுவதும் தேவனுக்கு
பயந்தது. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்வான்னா தேவனை நோக்கி எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பானா. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவன். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், 100 பேருக்கு அதிபதி, பட்டாளத்துக்காரன், அவ்வளோ பிஸியாக இருப்பான். தன்னுடைய வேலையில் மத்தியிலும் கூட அந்த தேவனுக்கு பயந்தவன், தன்னுடைய குடும்பத்தை சரியாக தேவனுக்குள் வழி நடத்தினவன், தன்னால் முடிந்த அளவு ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செஞ்சவன், எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணவன். பகலில் 3 மணி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் என்று நம்ம ஊர் டைமில் நீங்கள் 3 மணின்னு வச்சுக்கோங்களேன். ஜெபம் பண்ணும்போது தேவதூதன் அவர் இடத்துல வராரு. தேவதூதன் மென்ஷன் பண்ணுறாரு, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக தேவ சமூகத்தில் எட்டி இருக்குது. யோப்பா என்னும் பட்டணத்துக்கு போ, அங்கே ஒரு மனுஷன் இருப்பான், அவனை உன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடு, அவன் நீ செய்ய வேண்டியதை அவனுக்கு சொல்லி தருவான்னு சொல்லிக்கிட்டு தேவனுடைய வார்த்தைக்கும் அப்படியே அவர் கீழ்ப்படுகிறாரு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் முதலாவது தேவபக்தி உள்ளவங்களாக இருக்கணும். மனசுனால தேவபக்தி உள்ளவங்களா, எந்தளவு நீங்கள் தேவனுக்கு பயப்படுறீங்களோ அந்தளவு உங்களுடைய குடும்பம் நிச்சயமாகவே தேவனுக்கு நிச்சயம் கரெக்டாட்டு அவங்களும் பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. தேவ பயம் முதல்ல, இவன் தேவ பக்தி, வீட்டு அனைவரோடும் கூட தேவனுக்கு பயம், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்வான், தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுவான். பாருங்கள், அதே இதில் முதலாவது வாசித்தோம் இல்லைங்களா, எப்படி நீதிமானா எல்லாரும் அவனை நல்லவன்னு சொன்னாங்களாம். தேவனுடைய வார்த்தையின்படி ஊழியக்காரரை வீட்டில் வரவழைக்கிறாரு, ஊழியக்காரரை கனம் பண்ணுறாரு, வீட்டில் தன்னுடைய உறவுகள் இணைஜன பந்துகள் எல்லாம் கூப்பிடுறாரு. தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது, அவர் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த வார்த்தையை கேட்ட எல்லாத்துக்கும் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தாராம். உண்மையாகவே அந்த இடத்துல அந்தளவு தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருந்ததுதான். ஆகவே தான் வேதம் அவரை குறித்து நல்லவன்னு சொல்லுது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவங்களாக இருங்க. நீங்கள் உங்களை நல்லவங்கன்னு சொல்லக்கூடாது, உங்களை சுற்றியுள்ள மக்கள் உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும். இவர் சபையாக நடத்துகிறீங்கன்னா சபையார் உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும். நீங்கள் ஒரு மூப்பராக இருந்தால் சபையார் உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் விசுவாசம் உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும். நீங்கள் ஒரு கிராமத்தில் வசிக்கிறீங்கன்னு சொன்னால் கிராமத்துக்காரே உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும். நீங்கள் ஒரு சினாட் நடத்துகிறீங்கன்னா உடன் ஊழியர் உங்களை நல்லவங்கன்னு சொல்லணும். நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே தேவன் உங்களை சரியாக கைட் பண்ணுவார். உங்களுக்கு மாத்திரமில்லை, உங்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரமில்லை, உங்களுடைய திருச்சபைக்கு மாத்திரமில்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த இடத்துல சாட்சியாக வாழ்வீங்க. தேவனுடைய கரை உங்களோட கூட தங்கியிருக்கும். அப்படியே ஆண்டு உங்களுக்கு கிருபை கொடுக்கட்டும். ஒரு ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்டவர்கள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் மெய்யாகவே கொர்நேலியுவை போல நல்லவன் என்று சாட்சி பெறவும் உங்களுடைய அருளை பெற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்யும். உங்களுடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.